சரணடைந்த நக்சல்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வெகுமதி அளிக்கப்படும் என்று எஸ்பி கிரண் சவான் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் உள்ள சுக்மா மாவட்ட காவல் நிலையத்தில் 16 நக்சல்கள் சரணடைந்தனர். சரணடைந்த நக்சல்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வெகுமதி அளிக்கப்படும் என்று எஸ்பி கிரண் சவான் தெரிவித்தார். அவர்களில் 9 பேர் சிந்தன நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட 16 நக்சலைட்டுகளில் 9 பேர் கெர்லபண்டா கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இதனால் கிராமம் நக்சல் இல்லாத கிராமமாக மாறியுள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசாங்க திட்டத்தின்படி ரூபாய் 1 கோடியில் இந்த கிராமத்தில் மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். உக்ரைன் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தையின் முடிவில் 6000 வீரர்களின் உடல்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 3 வருட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்யாவும் உக்ரைனும் துருக்கியில் நேரடி அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இதில் போரில் கொல்லப்பட்ட சுமார் 6000 வீரர்களின் உடல்களை ரஷ்யாவும் உக்ரைனும் பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போர் கைதிகள் பரிமாற்றம் குறித்து ஒரு புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக படுகாயமடைந்தவர்கள் மற்றும் இளைஞர்களை விடுவிப்பதில் கவனம் செலுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் கனமழை காரணமாக 20 மாவட்டங்களில் 4 லட்சம் மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் மழை வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஷியாரா நதி மற்றும் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 20 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 4 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் பயிர்கள் சேதமடைந்துள்ளது. 696 கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிக்கிம் நிலச்சரிவில் சிக்கி 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த நிலையில் மாயமான 6 பேரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழையால் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையில் சிக்கிமில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது. இந்த சிக்கிம் நிலச்சரிவில் சிக்கி 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் 6 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த 24 மணி நேரமாக நடத்திய தாக்குதலில் 51 பேர் உயிரிழந்தனர். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த 24 மணி நேரமாக நடத்திய தாக்குதலில் 51 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் பெண்களும் சிறுவர்களும் அடங்குவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இஸ்ரேல் ராணுவம் 600 நாட்களுக்கும் மேல் கடுமையான தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இதில் 54,470 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1,24,693 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.